கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்ஆக்கு தான் கேம் விளாண்டு கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நேற்று நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். அது வெறும் 2 பேர் தான் பார்த்தீங்க. அதனால் இப்போ வெளியே நான் பார்க்கும்போது தோத்தில் அங்கே யாரோ புதுசாக இருந்தாங்க. புதுசு நம்பர் 1 எய்ம் அந்த எய்ம் ஏடபிள்யூ ஸ்கோப் போட்டு இருக்கும் நம்பர் 1 இருந்துச்சா. யாரா தெரியல எப்படி யாரா இருக்குன்னு பார்த்துருந்தேன்னா அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அவன் கனெக்ட் ஆகவே இல்லை. நெட்வொர்க்கு இஷ்யூனால வெளியே போயிட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போவோன்னா அங்கே ஊக்காங்க மட்டும் மேலே என்ற ஒருத்தன் நாக்குன்னு எங்கேயோ போயிடும். ஒருத்தன் எங்கேயோ போயிடுவான். ஊக்கம் கொண்டு வேறு எங்கேயோ போயிடுவான். எனக்கு ஒரு நாள் இப்போ இல்லை எனக்கு கிள்ளி தான் இருக்கும். எப்போ சாமி இவ்வளோ அடிக்கிறக்குள்ள நான் பார்த்துட்டு நான் போயிடுவோன்னு சரி சீக்கிரம் வச்சு கீழே போயிடலாம் போட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பிடிச்சி சத்தம் வந்துச்சு. போய் பார்த்தா எனக்கு ஜஸ்ட்டு 7 சீல் தப்பிச்சு. இங்கே ஒரு என்வி ஓடிடும். ஒரு அடி முடிஞ்சு. இந்த மேட்ச் ரொம்ப சின்ன இதுதான். சீக்கிரம் 6 நிமிஷம் தான். இன்ட்ரடக்ஷன் 4 செகண்டு. டோட்டலாக 6 நிமிஷம் 29 செகண்டாக சின்ன வீடியோ இருக்குது. ஏன்னா ஒரு ரவுண்டு கூட தோக்கலாம். நாங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஒரு ரவுண்டு கூட தோக்காமே விளாண்டுருந்தோம். ஏன்னா டீமோட பவர் அப்படி. ஃபஸ்ட்டு 2 கில் அடித்து டாப்பில் இருக்கணும். நான் அதுக்கப்புறமேட்டு எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறமேட்டு நான் ஏதோ எங்கேயோ ஒரு கில்லு வரும். இந்த ரவுண்டு கொஞ்சம் எரிச்சலாகும். ஒரு ஆட முடியல ஒருத்தர் ஸ்கின் வச்சுருவோம். இங்கே ஒருத்தர் ஊக்காங்க மண்டை சிக்கும். அவன் மேலே போயிடுவான். நான் ஊக்காங்க மண்டை சிக்குவேன். அவன் 1 படிக்கும். எக்ஸ்ட்ரா அவன் சேர்த்துருவான். ரெசிபி எடுத்து அவன் அழுத்தி பிடிச்சிருவான். சரி அங்கே மேலே இருக்கானே அவன் அடிச்சிருவான்னு நினச்சி பார்த்து என்ன கில் பண்ணிக்கிறோம் அவனுக்கு கில். நீங்கள் பார்த்துக்கோங்க. அவன் ஊக்காங்க மண்டை அடிச்சுன்னா நான் என்னென்ன கில் எனக்கு வர வேண்டிய இவனுக்கு போயிடும். எல்லாருக்கும் லைக் போட்டு பார்த்துருந்தேன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேப்பில் நான் மேலே பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என்ன கில்லும் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன் அடித்தானா இந்த ஊக்கங்க முன்னாடி நடிக்கிற டபுள் கேட்கணும்னு ஒரு எனக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா கில்லே வரும். போனச்சு 2 கில்லா எப்படிடா கில்லே வரணும்னு பார்த்தேன். சிவில் கேட்கணும் எடுக்க முடிச்சு எரிச்சலாக இவன் மேலே. ஆனால் இவனை தாப்பர்னு நினைக்கிறேன். அப்புறம் 3rd ரவுண்டு வந்துருச்சு. இங்கே ஒரு கில்லு இந்த இடத்துல ஒரு கில்லு வரும் எனக்கு மேகில். இந்த ரவுண்டு மேக் எடுக்கலான்னு பார்த்தேன். மேகு இந்த ரவுண்ட் எல்லாரும் டெத் ஆகிடுறாங்க முன்னாடி. சரி விடுங்க, டெத் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். இன்னும் கேஜ் வேறு ஒன்று கன் எடுக்கிறோமா. கேஜ் 1 செகண்டு வையர் ஆப்ஷன் 12 செகண்டு. இது பண்ணுங்க ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் வச்சா 12 செகண்ட் ஆயிரும். எல்லாம் முடிஞ்சிடும். கரெக்டாக இருக்கும். இந்த கேட்டு 10-15 நிமிஷம் வச்சுருக்காங்க. அதை கேட்டுப்பாங்க ஜஸ்ட்டுங்க. இந்த நேரத்தில் என்னால் சுற்றி பண்ணதாக இருக்கேன். இப்படி போனால் ஃபஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த கேட்டு உடைக்கலான்னு பார்ப்பேன். அப்புறம் என்வி இருப்பான்னு தெரிஞ்சிடும். நான் மேலே செஞ்சு தெரிஞ்சிடும் பார்த்து கரெக்டாக இங்கே ஒரு தேடி குடிப்பான் வருங்க. தப்பையாக மாற்றிடுவேன். ஆக்கிட்டேன்னா இப்போ அங்கே ஒருத்தர் மேலே இருப்பான். நான் அடிக்க வேண்டிய சொன்னேன் போயிருங்க. மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கான் தெரியுதா. கீழே ஒருத்தர் இருக்கான். 2 பேர் இங்கே தான் இருக்காங்க. மேலே போய் அவனை அடிக்கலான்னு பார்த்தா இங்கே எவனுமே தெரியல எங்கே இருக்காங்க. கண்டுக்கவே அவன் ஓரமாக வேறு பக்கம் போயிட்டான். இந்த சைடு நான் ஏறினடே இல்லைங்க. ஒரு டைம் ஏறி பார்க்கணும். இப்போ இங்கே மேலே ஏறி அடிப்பேன். ஒரு ஹெட்டு 51 போகும். இங்கே போச்சா நான் ஃபுல்லாக கில் அடிச்சிருவேன். காலியாக நெக்ஸ்ட்டு பார்த்துருப்பேன். இதுக்கு மேலே எவனும் கில்லே கொடுக்க மாட்டேங்க. கில்லு நெக்ஸ்ட் ரூம் இது அடித்து அவன் ஹெட்ஷாட் அடித்து முடிச்சிருவான். கிலோ ஆத்திய பத்தல. இப்போ கிலோ ஆத்திய பத்தம் பார்த்தியா டென்ஷன் ஆகும். அப்புறம் மறக்காமல் கில்லு கொஞ்சம் 5 பேர் தான் 6 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு கில்லு இது புஷர்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்
சொல்லுங்கள். ஹேஷ்டேக்கு ஜாயின் கில்டுன்னு போட்டிங்கன்னா போடுங்க. கில்லை நான் அங்கே சென்ட் பண்ணி விடுறேன் கமெண்ட் பாக்ஸில். அதை பார்த்து வந்துக்கோங்க. ரெக்வஸ்ட் நான் உங்கள் ஐடி நம்பர் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கில்டு இன்வைட் சென்ட் பண்ணுறேங்க. இங்கே வராமல் நான் அடிக்க வெஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா ரீலோட் பண்ணுற கேப்பில் அடிச்சிடுவேன். அப்புறம் பார்த்தா நான் ஆயிடுவேன். இங்கே பாருங்க வருவோம் மேலே. இன்னொரு எதையுமேத்து ஒருத்தர் வருவோம். உள்ளே வந்து 2 செமட்டாச்சு. உள்ளே வந்துட்டு மேலே வந்துட்டு அடிச்சுட்டுருவோம். அங்கே இருக்கிறவனே அடிச்சுட்டுருவோம். இப்போ வருவான் கரெக்டாக க்ளோவல் ஒருத்தனா ரிவைவ் பண்ணுவான். அடுத்த செகண்டே அவுட்டு. 2 செகண்டாக இருந்தேன். அடுக்கலாம் அவுட்டு. தூவி அங்கே இருக்கான். இப்படி ஃப்ரீஸ் பண்ணி போட்டு அடிச்சிருக்கேன். அடுக்குள்ள ரவுண்டு முடிஞ்சு பார்த்துக்கலாம். அடுக்குள்ள ரவுண்டு முடிஞ்சு அப்புறம் நான் கன்ஃபார்ம் ஹீரோய்க்கு வேணால் பாருங்கள். ஹீரோய்க்கு நான் என் சீசன் கன்ஃபார்ம் என் சிஎஸ் அடிச்சே தீர்வேன். ஹீரோய்க்கு அடிச்சு சொல்கிறாங்க. 1 லைக் வந்துச்சு அப்பாடி. சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்கும்.